தாஜ்மஹாலை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட காடுகளை தவிர்த்து மற்ற அனைத்து மரங்களையும் கணக்கெடுக்க வன ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1985ஆம் ஆண்டு MC மேத்தா தாக்கல் செய்த வழக்கில் ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஏப்ரல் 21ஆம் தேதி வெளியிடப்பட்டது. நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் உஜ்ஜல் புயான் அமர்வில் இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. வன ஆராய்ச்சி நிறுவனம் கடந்த காலத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்திய வனச்சட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட காடுகள், அரசு நிலங்கள், கண்டோன்மெண்ட் பகுதிகள் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள பாரத்பூர், தோல்பூர் மாவட்டங்களை மர எண்ணிக்கையிலிருந்து விலக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. ஆனால் நீதிமன்றம் இந்த பரிந்துரையை ரத்து செய்து பாதுகாக்கப்பட்ட காடுகளை தவிர்த்து மற்ற அனைத்து பகுதிகளிலும் உள்ள மரங்களும் கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்தது. இதில் அரசு தோட்டங்கள், கண்டோன்மெண்ட் பகுதிகள் மற்றும் அரசு நிலங்களும் அடங்கும் என தெரிவித்துள்ளது. மேலும் டெல்லியில் மேற்கொள்ளப்பட்ட மர கணக்கெடுப்பு பணிக்காக உருவாக்கப்பட்ட வசதிகளை தாக் தெர்பீசியம் ஜோன் பகுதியில் பயன்படுத்தலாம் என்றும் அதற்கான நிதியை ஆய்வு செய்து 4 வாரங்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த கட்ட விசாரணை மே மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தாக் தெர்பீசியம் ஜோன் என்பது 10,400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலமாகும். இது தாஜ்மஹாலை மாசுபடுத்துவதிலிருந்து காக்க உருவாக்கப்பட்டது. இதில் உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா, மதுரா, பராசோபாத், ஹத்ராஸ், எட்டா மாவட்டங்கள் மற்றும் ராஜஸ்தானின் பாரத்பூர், தோல்பூர் ஆகியவை அடங்கும்.